ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர் தன் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர் தன் உறவினர்களை சேர்ந்து வாழட்டும். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர் நல்லதையே பேசட்டும், இல்லாவிட்டால் வாய்மூடி இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாவால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே, உள்ளங்களில் ஈமான் நுழையாத மக்களே, முஸ்லிம்களை புறம் பேசாதீர்கள், அவர்களுடைய குறைகளை பின் தொடர்ந்து செல்லாதீர்கள். ஏனென்றால் யார் அவர்களுடைய குறைகளை பின் தொடர்ந்து செல்கின்றார்களோ, தேடி அலைகிறார்களோ, அல்லாஹு தாலா அவருடைய குறையை பின் தொடர்கிறான். அல்லாஹு தாலா எவருடைய குறையை பின்தொடர ஆரம்பித்து விட்டானோ அவனை வீட்டில் நிற்க வைத்தே கேவலப்படுத்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ பர்ஸா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக.